எனக்கு நான் ஸ்டேஷனுக்கு போனது கூட வருத்தம் இல்ல. அத்தையும் அரசியும் வந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் அத்தை ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருந்தாங்கல்ல. அழாத கதிர், எங்க அம்மா ரொம்ப பாவம் ராஜே. கனவுல கூட அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு. அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்ல. இந்த 2-3 நாள் நடந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. மாமா, எனக்கு பயமா இருக்கு. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு பயமா இருக்கு. என்னடா மாப்பிள்ள, ஏதாச்சும் கனவு கண்டியா? யாருக்கும் எதுவும் ஆகாதுடா சரவணா. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீ தூங்கு, கண்ண மூடு. கோமதி, என்னாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லங்க, பயமா இருக்கு. மாமா, நீங்க எதுக்கு இதெல்லாம்? நான் பண்றேன், கொடுங்க. விடுப்பா, நான் காஃபி போட்டிருக்கேன். சரியா பண்ணிருக்கேன்னு தெரியல. வாழ்க்கையில நான் எதை சரியா பண்ணிருக்கேன்? நீங்க தள்ளுங்க மாமா, நான் பண்றேன். இருக்கட்டும் ராஜி, விடு. நீ போய் எல்லாருக்கும் காஃபி கொடு. பழனி, நீ நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருந்தியாப்பா? ஆமாக்கா, சரவணனை தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்குதுனே தெரியாத ஒரு அம்மாவா இருந்திருக்கேன் பாரு. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே நீ உடனே வந்துட்டல்ல பழனி. ரொம்ப சந்தோஷம்டா. ஜெயிலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் படாத பாடுபட்டு வரும்போது பிறந்த வீடே எனக்காக வாசல்ல நின்னுச்சுடா. என் குடும்பம் எனக்காக நின்னுச்சு. இதை விட வேற என்னடா எனக்கு வேணும்?